வணக்கம். நான் உங்கள் நண்பன் செந்தில். மகாபாரத போரின் 5ஆம் நாள். போரில் ஏற்பட்ட சேதமும் அழிவும் என்னவென்று வாருங்கள் காணொளிக்குள் சென்று பார்க்கலாம். பேரொளிகளுடனும் ஆரவாரங்களுடனும் 5ஆம் நாள் போர் தொடங்கியது. அர்ஜுனன் வில்லுடன் போருக்கு செல்ல தேரில் ஏறினார். கிருஷ்ணரும் வேகமாக போர்க்களத்திற்கு தேரை செலுத்தினார். அர்ஜுனன் பீஷ்மரோடு போர் புரிய வேண்டும் என்பது கிருஷ்ணரின் ஆசையாக இருந்தது. அதற்காக பீஷ்மரின் தேருக்கு முன்னால் கிருஷ்ணர் தன் தேரை போருக்கேற்ற முறையில் கொண்டு சென்று நிறுத்தினார். ஆனால் கலிங்க வேந்தனைச் சேர்ந்த படைவீரர்கள் அர்ஜுனனை வளைத்து கொண்டனர். பீஷ்மரை அர்ஜுனன் தாக்கும் முன்பு கலிங்க வேந்தன் தாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அர்ஜுனனை சூழ்ந்து கொண்டான். கலிங்க வேந்தன் படைகளை அர்ஜுனன் தன் அம்புகளால் துளைத்தான். கலிங்க வேந்தன் படைகளில் பலர் மடிந்தனர். இதனை கண்ட பீஷ்மர் தானாகவே முன்வந்து அர்ஜுனனோடு போர் புரிய வந்தார். பீஷ்மரும் அர்ஜுனனும் நேரடியாக போர் புரிய ஆரம்பித்தனர். அதே நேரத்தில் போர்க்களத்தின் மற்றொரு பகுதியில் தனியே நின்று கொண்டிருந்த பீமனை துச்சாதனன் மற்றும் பல அரசர்கள் வளைத்து கொண்டனர். ஆனால் பீமன் அவர்களை எதிர்த்து போரிட துவங்கினான். பீமனின் கதையினால் அடித்த அடிகளால் துச்சாதனனின் உடல் இருந்து ரத்தம் வழிந்தது. பீமனுக்கு பயந்து கொண்டு துச்சாதனனும் படை வீரர்களும் போர்க்களத்திலிருந்து ஓடினர். அதை கண்ட துரியோதனன் பீமனை எதிர்க்க வந்தான். என்னுடைய தம்பிகளையா ஓட ஓட விரட்டினாய்? பீமனை இன்றே கொல்லாமல் விடமாட்டேன் என்று கோபமாக கூறிக்கொண்டு களத்தில் இறங்கினான். வந்த வேகத்தில் தன் கதையினால் பீமனின் மார்பில் தொடர்ந்து அடித்து கொண்டிருந்தான். பீமனின் மார்பு கவசம் அருந்து துளைபட்டு விட்டதும் கோபம் கொண்ட பீமன் வேகமாக தன் கதையை எடுத்து துரியோதனன் மார்பை குறிவைத்து தொடர்ந்து அடித்தான். பீமனின் தாக்குதலை துரியோதனால் தாங்க முடியவில்லை. துரியோதனன் வலியை பொறுக்க முடியாமல் தேரிலிருந்து கீழே இறங்கிவிட்டான். அப்போது கௌரவ படையைச் சேர்ந்த பூரிசிரவா என்பவன் துரியோதனனுக்கு பதிலாக பீமனோடு போர் செய்ய முன்வந்தான். பூரிசிரவாவும் பீமனும் போரில் வில்லை கொண்டு மாறி மாறி போர் புரிந்தனர். எனவே 5ஆம் நாள் போரில் மிகுந்த அழிவும் மிகுந்த சேதமும் ஏற்பட்டிருந்தன. 6ஆம் நாள் என்ன நடந்தது? போர் யாருக்கு சாதகமாக முடிந்தது? பாண்டவர்களின் வெற்றி தொடர்ந்ததா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் செந்திலுடன். நன்றி, வணக்கம்.